வந்துட்டு நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணோம். அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, துவையில் அரைக்கிறதுன்னு காட்டலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் தடவிக்கிங்க கையில் நல்லா. ஏன்னா கை வந்து அரிக்கும். அதை தடவிக்கிட்டு இப்படி எடுங்க. இப்போ நைஃபால் வந்து இப்படி பண்ணி இப்படி இன்னாவே வந்துட்டு தோல் எடுக்குது பாருங்கள். முத்தலாக இருந்ததுன்னா வந்துட்டு 4 பக்கமும் எடுங்க. இலசா இருந்துச்சுன்னா வந்துட்டு லேசாக எடுத்தால் போதும், தானாகவே வந்துடும். இப்படி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. 1 ஹவருக்கு மேலே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்கு. நானும் எண்ணெய் என்ன தான் தடவினாலும் வந்துட்டு கை வழுக்குது, க்ளவுஸ் போட்டாலும் வழுக்குது. இது பாருங்கள், நான் பேண்டேஜ் கூட போட்டேன், எரியுது. என்ன ஒன்று, நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறோன்னா இது தாங்கி தான் ஆகணும் போலக்கு. இது வந்து சாதாரண ஒரு வேலையாக தெரியல. நான் வில்லேஜில் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன், வேஸ்ட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ விளைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது, கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் டைமே இருக்காது இது செய்கிறதுக்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ நேரம் எடுக்குது, அவ்வளோ வேலை இருக்குது. இது கை வந்து ஒரு 2-3 நாளைக்கு இப்படி எரிச்சல் இருக்க தான் செய்யும் போலக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் துவையல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து வானல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ மிளகா போட்டுக்கலாம். நாலு பல்லு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கரண்டியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் பாதி வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு, கொத்தமல்லி வந்து ஆப்ஷன் தான், என்கிட்ட கொத்தமல்லி இருந்தது அதனால் போடுறேன், ஒரு கைப்பிடி. நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரண்டை கலர் வந்து நல்லா மாறி வரணும். இப்போ பிரண்டை கலர் மாறி வருது டைமில் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இன்னும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கலர் மாறுற அளவுக்கு. இப்போ ஆற வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ டேஸ்டான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. தேங்க்யூ.